இப்போ வந்து நான் சொன்னது அந்த கிடைக்குமா நீங்கள் அதை நாலு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய பேர் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருப்பாங்க, நிறைய கால்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது ஒரு ரெண்டு விஷயம் நான் சொன்னது ஒரு விஷயம் நீங்கள் செலக்டிவாக உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் டிக்கெட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்து சொன்னதுக்கான ஒரு அர்த்தம் பண்ணுறேன். ஸோ நான் ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு இந்த செயின் அப்படியே போயிட்டே இருக்கு. இது எங்கேயுமே ஸ்டாப் ஆகும். ஏன்னா ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த செயின் போயிட்டே இருக்கு, கண்டினியூஸ் செயினாக போயிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணணும். அவங்ககிட்ட நீங்கள் இதே சொல்லணும். நீங்களும் ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்க. அந்த நாலு பேருக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக அந்த ட்ரெயினில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்கள் வேல்யூபிளான டைமை வில்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வில்லா 55. இப்போது இந்த 2025ஆம் ஆண்டிலே we are all under constant watch. நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம். we are being surveillance சொல்லுவாங்க. நாம் எல்லோரும் கண்காணிக்கப்படுகிறோம். இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஆஸ்திரேலியாவில். அந்த நாய்க்குட்டிக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மைக்ரோ சிப்பை வந்து பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த நாய்க்குட்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா ஜிபிஎஸ் மூலமா நம்ம ட்ராக் பண்ணி அந்த நாய்க்குட்டி எடுத்துடலாம். நம்ம எல்லோருமே கிட்டத்தட்ட அந்த நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கிறோம். நீங்க உங்களுடைய மொபைல் போனை ஆன் பண்ணி நீங்க வச்சிருக்கும் போது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ டவர் மூலமாக நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். இப்ப நான் வந்து இப்ப இந்தியா வந்திருக்கேன். இப்போ காலையிலிருந்து சாயந்தரம் நான் எங்கெல்லாம் போறேனோ அது வந்து என்னுடைய ஜிமெயில் மூலமாக நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுது நீங்க வந்து அந்த ஸ்பாட் போயிருக்கீங்க, அந்த இதுக்கு ஃபீனிக்ஸ் மால் போயிருக்கீங்க, ஃபீனிக்ஸ் மால் அந்த பர்டிகுலர் கடைக்கு போயிருக்கீங்க, அதெல்லாம் வந்து ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் ஜஸ்ட் கூகுளை ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் டென்னிஸ் பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்ச் ஒன்று போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு வந்து என்னுடைய மெயில வந்து இந்த டேபிள் டென்னிஸ் சம்பந்தமா எல்லா பொருட்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் எந்த முறையில் இருந்தாலும் நீங்க வந்து தப்பிக்க முடியாது. இப்ப இல்லை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியில இருந்து வந்து உங்களுக்கு ரேடியோ செட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேடியோ வாங்கணும்னா அது 100 ரூபாய் அப்படின்னு சொன்னா நான் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து we have to use our common sense. நம்மளுடைய காமன் சென்ஸை 30 அறிவை உபயோகப்படுத்தி 10 ரூபாய்க்கு நம்ம வந்து டெல்லியில ரேடியோ செட் வாங்கினோம்னா பிரிச்சு பார்த்தா வந்து செங்கல் தான் இருக்கும். Your data is leaked everywhere in the world. 3 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நண்பர் வந்து என்னுடைய நண்பர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அவருடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி சிங்கப்பூர்ல இருக்க இன்னொரு அவங்களுடைய கல்லூரி மாணவி பள்ளி தோழி அவங்களுக்கு வந்து மெசேஜ் போய் 25,000 ரூபாய் அவங்க வந்து அனுப்பிட்டாங்க. அனுப்புறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. இது கேஸ் 1. கேஸ் 2 வந்து மடி பக்கத்தில் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சைபர் அரெஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அவருக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் வந்து அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அவரே பே பண்ண வச்சாங்க எல்லா பணத்தையும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் அந்த பணம் வந்து அவங்க கையை விட்டு போயிடுச்சு. 2வது எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள் என்னுடைய கல்லூரி ப்ராடக்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா இருக்காரு. அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு பணத்தை சேமிச்சு வச்சிருக்காரு. அவர் அந்த பணத்தை சேமிச்சு வச்ச விஷயத்த ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களே மோகம் பிடிச்சிட்டு அவருக்கு வந்து அவங்க ஆங்கிலத்தில் பேசி நல்ல ப்ரொஃபஷனலா எல்லாம் அவங்களுக்கு பேசி உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுடைய எல்லா சிஸ்டம் எல்லாமே ஹேக் ஆயிருக்கு, நீங்க வந்து வெளியில யாருக்காவது போலீஸ்க்கோ இல்லை யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இமிடியட்லி இந்த மணி வில் பி வைப்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து சைக்காலஜிக்கலி தே டிட் த பிரெயின் வாஷிங் அண்ட் பிளாக்மெயிலிங் அதை பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. புருஷன் கொண்டாடி 2 பேருக்கு தான் தெரியும். நாங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஒரு கூப்பன் அனுப்பி அதை கிளிக் பண்ண வச்சு அந்த மொத்த பணத்தையும் அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க என்ன மெயினா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா யாரும் நீங்க கன்சல்ட் பண்றது இல்லை. அதை கட் பண்ணிட்டு ஒரு சொந்தக்காரர்கிட்டயோ உங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வந்ததுதான் நான் அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கல. அது நம்மளுடைய பிரச்சனை. இதுல அடிப்படையாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் வச்சிருப்போம். ஒரு ஐபோன் வச்சிருப்போம். ஐபோன் 14 லேட்டஸ்ட் ஒரு ஃபோன். அதில் தான் பேங்க் அக்கௌண்ட் பண்ணணும், அதில் தான் சோஷியல் மீடியா பண்ணணும், எல்லாமே இப்படி பண்ணக்கூடாது. ஓடிடிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கீ ஃபோன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த டப்பா மொபைல் இப்போ நோக்கியா 110 அந்த மாதிரி ஒரு பழைய கால ஃபோன் ஒரு 500 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் ஃபோன் இருந்ததுன்னா
அதுல வந்து 2 years 3 years இருக்கட்டும், அதுல வந்து உங்களுக்கு ஓடிபி வரட்டும், அந்த போனை யாராலையும் ஹேக் பண்ணவே முடியாது. இன்னொரு சீப் போன் வச்சுக்கங்க, அந்த போன் வந்து பேங்க் அப் வச்சுக்கங்க, அந்த போன்ல வந்து டிரான்சாக்ஷன் வச்சுங்க. அது தவிர இன்னொரு போன் காஸ்ட்லி போன் இல்லை, கோல்டு இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போன் வச்சா அந்த போன் வந்து சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கீங்க. இப்போ வந்து நீங்க பிரிச்சு வைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்க எதையுமே நீங்க வந்து சால்வ் பண்ண முடியாது. இன்னும் நாளாவதாக இப்போ வந்து ஏஐ வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, அதுல சாட் ஜிபிடி வந்தாச்சு. சாட் ஜிபிடி போயிட்டு பாலசுப்ரமணியன் அப்படின்னு போட்டா, தம்மா பாலா அப்படின்னு போட்டா இதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏற்று வெளியில வந்துடும். எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியில வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு யார் எப்படி ப்ளே பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்ல ஒரு பாசிட்டிவ் சைடா நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இன்னொரு சைடுல வந்து டார்க் வெயிட் மாதிரி யாருக்காவது ஒரு தூண்டில போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தூண்டில வந்து மக்கள் சிக்கிடுவாங்க. அதுவும் they are always looking to the audience level. அவங்க எந்த லெவல்ல அவங்க இருக்காங்க, டாப் லெவல்ல இருந்தாங்க அப்படின்னா டாப் லெவல்ல பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, மீடியம் லெவல்ல இருந்தா மீடியம் லெவல்ல பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, பாட்டம் லெவல்ல வந்து பாட்டம் லெவல்ல இருக்காங்க. நம்ம பாட்டிலேயே வந்து ஒரு பாட்டு இருக்கு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து திருடர்கள் வந்து திருந்து பார்க்கல, நம்ம வந்து தெளிவா இருக்கணும். நம்ம தெளிவா இருக்கிற பட்சத்துல எப்பவுமே வந்து ஒரு போலீஸோ இல்லாட்டி யாரும், இப்ப இந்தியாவுடைய பாப்புலேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1.4 பில்லியன் இந்தியாவுடைய பாப்புலேஷன். சைனாவுடைய பாப்புலேஷன் வந்து 1.4 பில்லியன். இப்போ இந்தியாவில் வந்து 1.4 பில்லியன் பீப்புளுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 1.4 பில்லியன் போலீஸ் வேணும். ஒரு ஆள் வந்து பாதுகாப்பா இருந்தா தான் வந்து நமக்கு வந்து நம்ம தான் பாதுகாப்பு. இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து உலகத்துல வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is nothing called privacy. They are saying that sometimes I do not know how far it is true. டெலிவிஷன்ல இருக்கக்கூடிய அந்த கேமரா கூட நம்ம வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தம்பி வந்து சொன்னாரு, ஏதோ புது எடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னா மினி கேமரா வைக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களை வந்து வீடியோ கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எங்கேயாச்சும் போனீங்கன்னா ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடிகாரத்துடைய உள்ளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து கேமரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம கவனமா இருக்கணும். பாதுகாப்பு கவனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய மனசுல இட் ஷுட் பி இன்பில்ட் மெக்கானிசமா இருக்கணும். நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு தேர்ட் பார்ட் போறோம், ரெண்டாவது தேர்ட் பார்ட் போறோம், அது வந்து டபுள் சேஃப்டி. அது மாதிரி நம்ம வீட்டை விட்டு இறங்கும்போது, அந்த ஸ்டெப்ல போகும்போது, அந்த கணியில போகும்போது ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம இருக்கணும். அந்த ஒரு அனிமல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பாம்பா இருக்கும், இல்லாட்டி ஒரு குரங்கு, ஒரு புலியா இருக்கும், அதை வந்து நீங்க தாக்க முடியாது. நீங்க அதை வந்து அட்டாக் பண்ண போனீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு முன்னாடி அது அலர்ட் ஆகிட்டு உங்களை திருப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு, இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வு. அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து யாராலையும் நம்ம வந்து காப்பாற்ற முடியாது. அதே சமயத்துல வந்து நம்ம வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் செய்யறதுதான் சரி, நான் செய்யறது தப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோட இல்லாட்டி ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோட நம்ம எங்கேயாச்சும் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இது பாதுகாப்பு வாய்ப்புகள் போறீங்க. அந்த கதவு வந்து கதவு டைப் பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுதான் அந்த போகணும், இல்லை தலை வந்து அடிச்சுக்கணும். அதே மாதிரி உங்களை சுற்றி வந்து எல்லா பக்கத்துலையும் வந்து கண்ணீர் வெடிகள் இருக்கு, நம்ம காலுக்கு வெளியே இருக்கு. நம்ம சந்திக்கிற எல்லா மனிதர்களும் நம்ம பிசினஸ் அப்படிங்கிறது வந்து தொழில வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பீப்புள், நம்ம சொந்தக்காரங்களுக்கையோ நம்ம அண்ணன் தம்பிக்கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கையோ நம்ம வந்து பிசினஸ் பண்ண போகிறது. நம்ம பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன் வர்த்தகம் எல்லாமே வந்து அன்னோன் பீப்புள் பண்ணி, இந்த அன்னோன் பீப்புளோட செய்யும்போது நம்ம வந்து பொருளை அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம பண்ண பணத்தை நம்ம வாங்கிட்டு சப்போஸ் நம்ம பொருள் கொடுத்தோம்னா பொருள் அவங்க போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்களை அரசாங்கத்தையோ போலீஸையோ யாரையுமே வந்து ஏன் நீங்க வராமல் தடுக்கக்கூடாது, ஏன் நீங்க வந்து பிளாக் பண்ணக்கூடாது, ஏன் நீங்க அவங்களுக்கு போய் அவங்க குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நீங்க தடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறது நமக்கு ரொம்ப சுலபம். ஆனா அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து இந்த சோ-கால்டு டார்க் பீப்புள், they are smarter than you, they have latest technology, they study more and they have nothing to lose and they are not organized and they are not answerable to anyone. அதனால வந்து அவங்க நம்மளோட கெட்டாங்க, அந்த கெட்டிக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஓரளவு கவனமா இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஆப் பர்மிஷன்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா அந்த ஆப்பை நம்ம இலவசமாக யூஸ் பண்ண முடியாது. பெட்டர் டு
keep maybe 2 mobiles or 3 mobiles. One mobile which is a key mobile for OTP and another mobile for banking operations. A simple mobile which is a dummy operation and that number is not in any social media or anywhere. And third one, you can have a separate mobile altogether which is for the social media which does not have any financial transactions or any business things. Is my idea. பொறுமையுடன் கேட்டதற்கு அறிவுறுத்தல். நன்றி. நம்மளோட ரிஸ்க் அதிகமாக நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ். நான் இப்போ பேசப்போது சில டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா வந்து இப்போ இங்கே இருக்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் இப்போ நான் சார் சொல்ற மாதிரி இப்போ அவங்களே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்னேன் பெட்டர் திங்ஸ் இன்னும் கொஞ்சம். ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் எங்கள் மாதிரி பசங்க இன்னும் வளர பசங்க இருக்காங்க, ஜென்ரேஷன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்கோம். இன்னும் தான் ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேற்று நான் என்ன கற்றுக்கிறோன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று நான் இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பேங்க் பாஸ்லாம் நிறைய லோன் ஆகிட்டீங்களா, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி நிறைய அதில் ஒரு சிலர் வந்து பேங்க் கார்ட்லேயே கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறனால அது ஒரு சான்ஸ் ஆகிட்டு அதுலேருந்து உங்களோட அமௌண்ட்டோ இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து இப்போது ஒரு என் யங்ஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம இப்போ பேங்க்ல ஃபோன் பண்ணுறாங்களா இல்லை வந்து வேற யாராவது பிளான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஓல்ட் பீப்புள்ஸ் தான் கொஞ்சம் அவங்க கருதிங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நான் வந்து நான் ஒரு இப்போ அஜென்டாக அமௌண்ட் 50% தேவைப்படுது. எனக்கு எங்கே அரேஞ்ச் பண்ணுறது அமௌண்ட் பற்றி எனக்கு ஒரு கால் வருது. நாங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் நான் ஃபோன் பண்ணுவோம். நீங்கள் வந்து நாங்கள் வந்து லோன் தரோம், சரி கம்மி கஷ்டம் நாங்கள் லோன் தரோம். நீங்கள் வந்து ரீட்ரெஸ்டாக எனக்கு வேணும், ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நீங்கள் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டான்சர்ஸ் தான் நம்ம தெரியும். இந்த கேள்வி கேட்கணும் தெரியும். ஓகே நீங்கள் எந்த ஆப் பேசுகிறீங்க, நீங்கள் எந்த செட் ஆகுது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இதே ஒரு வயசானா அவங்களுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாது. ஒரு சில பேர் அவங்க நம்ம சொல்ல அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணிட்டு அதான் சொல்லுவாங்க. அவங்க உங்களோட சிஸ்டமில் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்களோட சிஸ்டமை ஹேக் பண்ணி அது வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவங்க எவ்வளோ காசு இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைய பேர் இந்த மாதிரி போய் டெய்லி டெய்லி நிறைய கேசஸ் பார்த்தா 50,000 1 லட்சம் 2 லட்சம் பெரிய அமௌண்ட் போயிட்டு இப்போ போயிடுச்சு வந்து நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். போயிடுச்சு இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கிறதுலாம் நம்ம பார்க்கணும். ஸோ காவல்துறை சொல்கிறதுனா 72 கோல்டு நாட்ஸ், அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு, இந்த மாதிரி அமௌண்ட் ஒரு காசு போயிட்டு ஒரு 72 மாதத்தில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 3 lakhs உங்களுக்கு போயிருக்குன்னா அதில் ஒரு 2 lakhs அவங்களால கண்டிப்பாக வளர்க்கணும். ஆனால் நீங்கள் அது இனிஷியேட் எடுக்கணும். நீங்கள் வந்து ஓகே எனக்கு பணம் போயிடுச்சு அடுத்த என்ன பண்ணுறது எனக்கு தெரியல சொல்லி நீங்கள் ஒரு பாய் ஒரு குற்றப்படுத்தி கொடுத்தாருனாலும் உங்களோட பணம் பார்த்தா திரும்ப நாளே எடுத்து வரது நீங்கள் தான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பயமே தான் இருக்காங்க. ஏன்னா உங்கள் மேலே எதுவும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜெமினாக இருந்துகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் இருப்பாங்க, பணம் தேவை நிறைய இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நிறைய பேர் ஓகே நமக்கு ஒரு ரெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால ஒரு பிளைண்ட் நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை வச்சு முதல்ல வந்து பண்ணிட்டோம். ஆனால் இப்போ காசு படிச்சோம்னா நம்ம ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மேபி ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க நீங்கள் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆகிடுது, அவங்க அதை இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 7 காசு இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பணம் முக்கால்வாசி உங்களோட பணம் வந்து திரும்ப கிடச்சிடும். இது அடுத்து டிஜிட்டல் அரெஸ்ட் கான்செப்ட். டிஜிட்டல் அரெஸ்ட்னா காவல்துறையிலேருந்து இல்லை சிபிஐலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், இந்த கேஸ் வந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி உங்களை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் உண்மையிலே டிஜிட்டல் அரெஸ்ட் கிடையாது. அரெஸ்ட் நேரில் வந்து ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தப்பு பண்ணி மாட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அரெஸ்ட் வந்து டிஜிட்டலாக எனி மீன்ஸ் ஆஃப் ஆன்லைன் பண்ணுற ஒரு அரெஸ்ட் நம்ம நிறைய பார்க்கணும். ரியல் லைஃப் பார்க்கணும். நேரில் வந்து யாரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா டக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் வந்து நேற்று நாங்கள் போனப்போ ஒரு பைக் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க,
have to pay this amount, 50,000 1 lakh நீங்கள் பே பண்ணீங்கன்னா அந்த கேஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அந்த பையன் என்ன பண்ணா, அந்த பையனோட ஃபேமிலியை வந்து அவன் சந்தேகம் ஆரம்பிச்சாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியா. இன்ஃபேக்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க அந்த பையனை பண்ணி அவங்க என்ன பண்ணி அதே நம்பர் திரும்ப ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூட நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த ஏரியாவில் இருக்கேன், சப்போஸ் நான் அம்பத்தூர் இருக்கேன், நான் அம்பத்தூர் லிமிட் இருக்கேன், நீங்கள் எங்கள் லிமிட் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, நான் என்ன தப்பு பண்ணி ப்ரூஃப் கொடுப்பேன், சப்போஸ் யாராவது தப்பு பண்ணிச்சா நான் என்ன பண்ணணும் அதை நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சு பணம் கொடுத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கேஸுமே ஃபைல் ஆகும். ஆனால் ஃபைலான கேஸ் வந்து ஆக்சுவலி 18+ கேஸ். ஓப்பனாக சொன்னால் ஒரு உமன்ஸ் கேஸ் நம்ம பயனாளர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் மாட்டிருக்கீங்க, நீங்கள் நான் ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி போனாங்க. Instead of doing that, they would have just gone to the police station, near the police station and collected the proofs. Digital arrest வந்து கிடையாது நம்ம சொல்ல போனோம். அதுதான் வந்து 1937 சொல்லிட்டு இந்த பேங்க் 1937 இது வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு போலீஸோட ஹெல்ப்லைன் நம்ம சைபர் கிரைம் ஹெல்ப்லைன். இந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது இனிஷியேட்டிவ் எடுத்து உடனே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் ஆகிடும். 70 லட்சம் மணி நேரம் கோல்டன் அமௌண்ட்டில் நீங்கள் பணத்தை எடுத்து கால் பண்ணால் அது எந்த அக்கௌண்ட்டு போச்சோ அதை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சைபர் கிரைமில் 70 மணி நேரத்துக்கு நீங்கள் பணத்தை இல்லாமல் அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்படி பணம் தான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நம்ம கொடுப்பாங்க. ஆனால் 72 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். 1930 இல்லைன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டு சைபர் கிரைம் GOV.in வெப்சைட், அதில் போய் நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ சார் 72 கோல்டன் ஹவர்ஸ்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து புதுசாக இந்த கிரைமில் அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்காது. ஓகே இந்த 72 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அந்த பணத்தை வந்து அக்கௌண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாலேஜ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நம்மளால இப்போ தமிழ்நாடு போலீஸ் கிட்ட டெக்னாலஜி இந்த ஒரு க்ரோத்னால அவங்களால ஈஸியாக அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதில் இருக்க காசு எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அது இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இது பண்ணணும். நீங்கள் பயன் இருக்கு, ஓகே எனக்கு பணம் பிரச்சனை வெளியே சொன்னால் எனக்கு என்ன நினைப்பாங்க, நான் வெளியே சொன்னால் எனக்கு பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயன் இருந்தால் ஒன்றும் நம்மளால அதை நெக்ஸ்ட் பண்ணால் எடுக்க முடியாது. இதை எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபுல் கிளாஸாக எடுத்தாங்க. ரான்சம் மணி ஆர்டரிங் மணியை வந்து சீஸ் பண்ணுறது, நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், நம்மளோட ஃபோட்டோஸ், அதே மாதிரி ஃபோட்டோஸ் மார்க்கிங் பண்ணி ஒரு சில நிறைய லேடிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வேற ஒரு பாடியில் மார்க்கிங் பண்ணி அதை வந்து இன்டர்நெட் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், அதை ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்து அதனால நிறைய சூசைடல் கேஸஸும் ரெஜிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷன் ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் மட்டுமே எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 100 to 200 கேஸ் வரும். இதே மாதிரி ட்ரான்ஸ் மணி லாண்டரிங், மார்க்கிங், ஃபோட்டோ மார்க்கிங், பிளாக்மெயில், ஆன்லைன் டிஜிட்டல் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஐ மீன் அவங்களுக்கு நிறைய கேசஸ் வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அவங்கெல்லாம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் நான் ட்ரை பண்ணல, அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த ஃபோனில் பேசுகிறவங்களோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு பிளாக்மெயில் டோன்னால அவங்களே வந்து அப்படியே பண்ணி ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்து நம்ம சூசைடோ இல்லை வேறு ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்து அதுக்கு பலியாயிடும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா காலம் சொல்லிட்டு ஒரு நாலு சைடு நம்ம ஃபோனை நம்ம ஒரு கால் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிங் போகும். நம்மளுக்கு வராது ஒரு மெசேஜ் வரும் லைக் நீங்கள் வந்து உங்களோட ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஓடிபி கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்ம டெய்லி ஃபோன் பண்ணுறோம். நம்ம ஒரு சில நேரம் அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அதில் வர விஷயங்கள் வந்து உண்மையான நடக்கிற விஷயம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம பேசணும். நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லா பாதி டைம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இதுதான் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். குட் மார்னிங். நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். அதை இப்போ நான் சொல்கிறேன், இந்த செப்ஷன் எங்கள் ஈஸியான செப்ஷன் வந்து இல்லை. ஆன்லைன் ட்ரீட் முடிக்கிறது அதான் ஜஸ்ட் நான் ஆன்லைன் ட்ரீட்ஸோட நம்பர் ஃபோன் பண்ணுறேன். டக்குனு ஃபோன் அவங்களோட கண்ட்ரோல் அந்த ஒரு அந்த சப்போர்ட்டிவ் டீம் இருந்துகிட்டே இருக்கும். 24% உங்களை வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. இப்போ 1000 இப்போ நம்மலாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தோம். நம்ம வந்து இப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு 100 ரூபா போயிடுச்சுன்னா கூட ஐயோ அது எப்படி போச்சு, எங்கே போச்சு, எதனால் போச்சு, ஒரு நாள் நம்மளால் எதாவது செலவு பண்ணோம் இல்லை அதான் ஆக்சிடென்ட் நம்ம ஒரு பதட்டம் பண்ண சொல்லுவோம். நம்மளே அந்த பதட்டம் நிறைய வந்துட்டு நம்ம ஓகே நம்மளோட வரணும், நம்ம கூட இருக்கிறவங்க வரணும், நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ என் கூட ஒரு பையன் தான், அவங்க வந்து ஒரு கேஸ் வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓகே அவங்க தப்பா அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த தப்பா அவங்க பண்ணியிருப்பாங்க,
பொய்யா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் எங்கே போகணும்னா அந்த பையன் தப்பு பண்ணியிருப்பானோ அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு போகும். ஆனால் அதுக்கு இல்லாமல் நான் நம்பணும், ஓகே இப்படி பண்ண மாட்டான், இந்த பையன் கிடையாது, அவன் நம்பி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஈஸியாக ஒரு ஈஸி ஆக்சஸ் எங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து இப்போ சைபர் கிரைம் இப்போ நிறைய நான் சொன்ன மணி லாண்டரிங், இந்த ஃபோட்டோ மார்க்கிங், பிளாக் மெயிலிங், இதெல்லாம் ஒரு சில டைம்ஸ் தான். இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு தெரியாத டைம்ஸ் நிறைய இருக்குது. நம்மளோட இப்போ நம்ம பேங்க் டீடைல்ஸ் நம்ம வச்சுருக்கோம் எல்லாருமே, நம்ம ஆன்லைன் பேங்கிங் நிறைய நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம். ஜிபே எங்கே போனாலும் ஜிபே தான், QR கோட் இருக்குது, ஸ்கேன் பண்ணோம், பே பண்ணோம். ஆனால் நிறைய சில பேர் வந்து அந்த QR கோடையே நிறைய ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ வேட்டைப்பட்ட போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதுகாப்பு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பண்ணுற ட்ரைன் பண்ணால் ஒரு QR கோட், அதில் ஒரு கோட் இருக்கும், அதில் அந்த கடையோட அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அதில் தன்னோட அக்கௌண்டோட அந்த QR கோடை ஸ்கேன் ஆகி அவர் அந்த கடைக்கு வர அமௌண்ட் வந்து அவர் எடுத்துப்பார். அது ஒரு விதமான சைபர் கிரைம் தான். ஏன்னா நம்மளோட பணத்தை வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயத்துக்காக அந்த பணத்தை கொடுக்குறோம், நம்மளோட பெர்மிஷன் வந்து வேற ஒருத்தர் அதே கருத்துல அவரை கூட அந்த பணத்தை எடுத்துக்கிறோம். படத்துலேயும் நிறைய காட்டுறாங்க, ஏழை இன்சூரன்ஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய இதே மாதிரி இந்த இலக்கும் தொழில் சூர்யா நான் இப்போ படம் ரெஃபரன்ஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படம் வரும், இந்த பேஸில் நிறைய படம் வரும். அதில் பின்னாடி இப்போ இடம் கேமராஸ் வச்சுருக்காங்க, இடம் கேமராஸ் ஒரு வீட்லையும் சின்ன சின்ன விஷயம் டியூப் லைட்டில் வந்து டியூப் லைட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எல்இடி லைட்டில் அதில் வந்து நிறைய பேர் கேமரா வச்சு நம்ம நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணி அந்த வீடியோ ஒரு லேடிஸாக இருக்கும், அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து அவங்களே ஷேர் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வீட்டில் சார்ந்தவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து இதை எடுத்துட்டீங்க, நாங்கள் இந்த வீடியோவை நெட்டில் போடுறதா நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் சொல்லி ஈஸியாக உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நம்ம மைண்ட் செட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட கான்ஃபிடன்ஸ் மொத்தமாக உடச்சு நம்ம எதுவும் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம போயிடுறோம் சுச்சுவேஷன். அப்படி போகக்கூடாது, நம்ம தைரியமாக நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை. நெட்டில் ரிலீஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஓகே பண்ணுறோம், காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அந்த வீடியோவோ அந்த ஃபோட்டோஸோ உடனே எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பர் பார்த்து இல்லை வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடனே இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கு எப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ் நிறைய இருக்கோ அதே அந்த மாதிரி காவல்துறைக்கு நிறைய இருக்குது. காவல்துறைக்கு சிபிக்கு நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்கு. சைபர் கிரைம் நிறைய ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. அந்த பிரான்ச்சை நம்ம போய் கொடுத்தா உடனே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ் சின்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்து நம்மளை அந்த விஷயத்துக்கு நம்ம வெளியே கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு ஒரு மைண்ட் செட் ஓகே, ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஈஸியாக நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ தப்பு பண்ணுறவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அதை வந்து நம்ம எந்த தப்பு பண்ணல. ஸோ நமக்கு அந்த ஒரு தைரியம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா நம்மளால் அந்த ஒரு கிரைம் வந்து வெளியே வர முடியும், அந்த ஒரு வலையில நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ இதுதான் வந்து சைபர் கிரைம். சின்னதாக நிறைய இருக்கணும் ஆக்சுவலி. சரி நம்மளோட பேர் எப்படி இருந்தாலும் நாளைக்கு இதுவாக தான் போகுது.
பாம்பேலேருந்து எதிர்பிசிடியில் சிபிசிடி அந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி சூட்டு உங்களுக்கு மாதிரி இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு வாரண்ட் போயிருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களுடைய ஓடிபி நம்பர் இந்த மாதிரி ஏதாவது நம்பரோட சில கேட்பாங்க லிங்க். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓடிபி நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ண அடுத்த அதிக நேரம் 5 நிமிஷம் அதிக நேரம் சொல்லணும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே தான் இது பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம பண்ணி அப்படியே போயிடுச்சு உடனே என்ன பண்ண செய்ய வேண்டியது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு பக்கத்தில் நீங்கள் நேரஸ்ட் உடனே சொல்லணும். வெளியே நேரம் போலீஸ் சொல்லுவாங்க. போலீஸ் சொன்னீங்கன்னா சைபர் கிரைம் சொல்லணும். சைபர் கிரைம் போனீங்கன்னா இப்போ முதல்ல தான் முடியாத இருந்தது, இப்போ வந்து பணம் போனாலும் நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண முடியும். அதை வந்து 72 hours சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சொல்றது வந்து டிலே பண்ணாமல் சீக்கிரமாக சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நம்மளால அதை இது பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுடைய இதை வந்து போட்டோ வந்து வேற ஒருத்தருக்கு போட்டு உங்களுடைய குரூப்ல இருக்க வாட்ஸ்அப் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கும்போது உங்க பேரை சொல்லி இவர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது நான் கேட்கறது அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி போற மாதிரி இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு நபர் தேவைப்பட நீங்க சைபர் கிரைம் பண்ணுங்க. அப்படி இல்லையா ரொம்ப ஈஸியாக தெளிவு பண்ண உங்க ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய தான் போட்டு இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி உங்க பணம் கேட்பாங்க வேற மாதிரி போட்டுதான் யாரும் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னாங்க. அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயின் என்னன்னா பயப்படக்கூடாது. அவங்க பேசுறதே உங்களோட போன்ல பேசுறது டைம் கொடுக்காம உங்களை அடுத்து யோசிக்காம த்ரெட்டன் பண்ற மாதிரி உங்களை பேசுவோம். இது எல்லாமே மேக்ஸிமம் செய்யறது எங்கன்னா நார்த் சைடில் தான் அதிகமாக சவுத் சைடில் கிடையாது. இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்து அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பரவாயில்ல. நான் நியரஸ்ட் போலீஸ் போகிறேன், உங்களுக்கு முதல் பேச்சு நியரஸ்ட் போலீஸ் போகிறேன், அங்கேருந்து இதோட பேசுகிறேன் அப்படின்னா அடுத்த டோட்டல் உங்கள் ஃபோனுக்கு வருது அவாய்ட் பண்ணிடலாம். அது ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு தோணுது. இதை நீங்கள் எல்லாருமே சொல்லணும். நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது 65 அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம், 65 பேர் இருக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க சார்? அவங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் போட்டு இது பண்ணுங்க. எங்களுடைய நம்பரை நோட் பண்ணிக்கணும். எந்த இதுவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் நோட் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் கடைபிடிக்கிறோம். இதில் வந்து மாங்காடு போலீஸும் சரி ஆவணி கமிஷனரும் சரி எதுவும் உங்களுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் இல்லை நான் வேற ஒரு பணியில் இருந்தால் கூட அதை நாங்கள் டைரக்ஷன் பண்ணி உங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கணும். அதில் வந்து எந்த விதமான நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் நம்பி இது பண்ணலாம். இந்த விழிப்புணர்வு மெயினாக இருக்கணும். அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது பண்ணுறது. இப்போ நாங்கள் பண்ணுறதை விட இவங்க மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டு நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம கமிஷனுடைய இது. நம்ம சேல்ஸ் பண்ணி பண்ணுறது என்ன சொல்றது? என் பேர் ஜெக்சன். இப்போ நிறைய பேர் நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் அதெல்லாம். அதுலேயே ஸ்கேன் வருது. இப்போ இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா 2 நிமிஷம் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அந்த மாதிரி லிங்க்லாம் யூஸ் பண்ணி அவங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்காதீங்க. உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது தெரிஞ்சு அவங்க ஒரு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணால் எதுவும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இப்போ பணம் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பேப்பர் உங்கள் பணம் இருக்குது, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ட்ரீட் பண்ண கிடைக்கும். அதனால அதெல்லாம் போலீஸ் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால இப்போ பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் 190 ஃபீஸோட கால் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக மீட் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் சொன்னதுக்காக நீங்கள் அதை ஆல்ரெடி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய பேர் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருப்பாங்க, நிறைய கால்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது ஒரு 2 விஷயம், 2 விஷயம் நான் சொன்னது 2 விஷயம் நீங்கள் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் எஜுகேட் பண்ணீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்து சொன்னதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறேன். ஸோ நான் ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க ஒரு 4 பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு இந்த செயின் அப்படியே போயிட்டே இருக்கும். இது எங்கேயுமே ஸ்டாப் ஆகும். ஏன்னா ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வரும். ஸோ இந்த செயின் போயிட்டே இருக்கும், கண்டினியூஸ் செயினாக போயிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுவோம்.
அடுத்த ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக இந்த கிரைம் நம்ம ஸ்டாப்